என்னங்க என்னங்க காலம் எங்க இருக்கு தலை எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கு நோண்டிட்டு இருக்கிறேன். காலம் காத்தால உன் மூஞ்சல முழிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமில. கை நாட்டு இருந்து போன் வந்து கண்ணை முழிப்பேன். அப்புறம் நோண்டுங்கிறேன். அந்த கல்வி தெரியும் யோசிச்சு போ. எப்படி அடிச்சா பார். எல்லையுமா அடிச்சா பார். போன் எடு போன் எடு. ஏக்கிறடே இந்தாங்க. அட பேசுறது எங்க இருக்குங்க. ஹலோ, நான் கை நாட்டு பேசுறேன். நீ ரெடியா? நான் ரெடி. நீ ரெடியா? நான் ரெடி. 1 2 3. கையெழுத்து நரிமூத்தல முடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ ஓ மூத்தல் முடிச்சா நல்லதெல்லாம் நடக்குது. அடே எட நரிக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? முழி பாரு, திருட்டு முழி. இதுல சிரிப்பு வேற. காலையில எந்திரிச்சு பெத்தவ மகத்துல முழி விளங்குவ. வந்துட்டானுங்கப்பா. மதுரை எத்தனை, தஞ்சாவூர் தசுக்கணும். இன்னைக்கு எவன் குடி கிட போகுதோ சொல்ற. அவன் பிரச்சனை என்னடா? ஐயா, உழுது குளிக்கிற காட்டையும் குடியிருக்கிற வீட்டையும் எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் பிரிச்சுக்கணும்னு உயிர் எழுதி இருக்குதுங்க. ஆனா அந்த மகராஜ் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை பிரிச்சுக்கணும் தினம் தண்ணி போட்டு ரவுசு பண்றானுங்க. நீங்க தான் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். நீ என்ன சொல்ற? எனக்கும் தனி குடும்பம் ஆகி போச்சுங்க. கிளவி எப்ப சாவது சொத்தப்ப பிரிக்கிறது. ஏடா அதுக்காக உங்க அம்மால கொல்லவா முடியும்? அதான் சொத்து பிரிச்சு கொடுங்கன்ற. உசுரோடு இருக்கும் போது ஆத்தாவுக்கு சோறு தண்ணி இல்லாம போயிரும் தானே உங்க அப்பா அப்படி உயிர் எழுதி வச்சா. அது புரியாம சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? உசுரோடு இருக்கிற ஆத்தாளுக்கு சோறு வைக்காம கொண்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் காக்காய்க்கு சோத்தை வச்சுட்டு கா கா வா வான்னு கூப்பிடுறது. அப்புறம் சுடுகாட்டுல போய் சாம்பல் எடுத்துங்கிறது, மண்டையில அடிச்சுக்கிறது. லேட்டஸ்ட் மேட்டருக்கு வாங்கடா. இதை சொல்றதுல நாங்க நடுவர் உட்காந்துருக்கோம். இல்லைங்களா ஐயா, இப்படி ஆளாளுக்கு பேசுறது பஞ்சாயத்தா கூத்தா? நீ ஜட்ஜ்மெண்ட் சொல்ற. நீ சொல்ல மாட்டியாக்கா? அவர்தான் சொல்லுவாரு. இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி. சொல்லி ஒவ்வொரு நாள் அனுப்பிட்டா முதல்ல கடப்பாயிரம் இருந்து மண்கூரைகள் இடிக்கணும்டா. அப்பதான் அவருக்கு பஞ்சாயத்து கூட நிப்பாட்டுவாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஊர் விட்டு வளைக்கிடுவேன். ஆமா, இது பெரிய ஐநா சபை. அப்படியே விலைக்கு விட்டுட்டீங்கனாலும் யோ சும்மா அறியா. நீ ஜட்ஜ்மெண்ட் சொல்லு. கை நாட்டு இத பாருங்கப்பா. ஊர் வழக்கப்படி சண்டை போட்டுக்கிறது அப்பா மகனா இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரிதான். காசை வெட்டி போட்டு பிரிஞ்சுக்க வேண்டியதுதான். சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி சொந்தத்தை முதல்ல பிரிச்சிருங்க. ஆத்தா முன்னாடி 2 பேர் காசை வெட்டி போட்டு பிரிஞ்சிருங்க. ஐயோ, சொந்தத்தை எல்லாம் பிரிச்சு விட வேண்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொன்னீங்கன்னா அதுவே போதும். ஏடா மொட்டை வயல வீட்டு உட்கார வச்சு விளையாண்டுருக்கீங்களா? கோர்ட்டுக்கு போனோம்னா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும், வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும், வாய் தான் இழுத்தடிப்பாங்க. நாங்க 2 பேரும் எப்ப கூப்பிட்டா வந்துடும்ல. அதனால திங்களும் பஞ்சாயத்து கூட்டுவீங்க. நாங்க வந்து தீர்த்து வச்சுட்டோமா? பூசாரி காசை வெட்டி போட்டு 2 பேர் தாத்துடியா. பேசிட்டாங்கய்யா. கொக்கு வேணா ஒண்ணு வேணாங்கய்யா. என் பிள்ளைகளை பிரிச்சுடாதீங்கய்யா. இன்னைக்கு எனக்காக ஒரு நாள் சேருவாங்கய்யா. காசு வெட்டி போட்டு ஒரே என் பிள்ளைகளை பிரிச்சுடாதீங்கய்யா. என் பத்தி எரியுதுங்கய்யா. நாங்க என்ன வேலை இல்ல நினைச்சிட்டியா? சொத்து பிரச்சனை மாவனுக்கு ஒருத்தர் வெட்டிட்டு செத்தானா யார் பொறுப்பு? இந்த மண்ணுல சேப்பு சாயமே பார்த்ததில்ல. இந்த ஊர்ல ரத்தத்தை பார்க்க சொல்றியா? நீ ஏன் டென்ஷன் உட்காரு. இந்த நாய் சொத்தை பிரிச்சுக்கிறதுக்காக கத்தி உனக்கு பிளட் பிரஷர் ஏறிச்சுன்னா இதுதான் தீர்ப்பு. திருப்பி தானே இந்த மாதிரி தீர்ப்பு சொல்ல யாருக்குங்க தெரியும்? போடா ஜாராவுக்கு பிறந்தவன. இன்னும் திடீர்னு காசை விட சொல்லி அத்து விட்டு. நம்ம அண்ணனும் தம்பி அன்னைக்கு நெல் கொள்ளும் போது நம்மள என்ன பாடுபடுத்துறான்னு மறந்துட்டியா? ஓ, அத மனசுல வச்சுட்டு இப்ப கூத்திட்டியா? நேக்குடா நீ. இந்த ஊர்ல நம்மள தவிர வேற ஒருத்தனும் ஒத்துமையா இருக்க கூடாது. நமக்கு எதிராக குரல விடக்கூடாது. இதோ பாருங்கப்பா, முத்துசாமி கவுண்டோட பசங்க சின்னசாமிக்கும் பெரிய சாமிக்கும் ஆகாதால காசு வெட்டி போட்டு குடும்பத்தை அத்து விட்டாச்சு. வானத்தை பார்த்து வீசுற இந்த காசு தரையில விழும்போது உங்களுக்குள்ள ஒட்டோ உறவோ எதுவும் இருக்கக்கூடாது. அதே மீறி இருந்தா ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ அவங்கவுங்க வண்டியில போய் அவங்கவுங்க உட்காருங்க. அம்மா தாயே, மகாலட்சுமி மாதிரி மருமகன் வரப்போறவர். வந்த ஸ்தலத்தை வான்னு கேட்கறான்னு மரியாதை தெரியாது நாய். சிப்பா, என்னடா காலையிலேயே வரணும், எவ்வளவு லேட் ஆயிருச்சு? ராகுகாலம் கழிச்சு கிளம்புனா லேட் ஆயிருச்சு. குத்து விளக்கு ஏத்தி வச்சு குடும்பம் நடத்த போற பொண்ணு வலது கால் எடுத்து வச்சு வாமா. என்னடா? அட கால்ல என்ன இருக்கு? நீ வா.
ஆள் பொறுக்கியா இருந்தாலும் ரூம சுத்தமா தான் வச்சிருக்கான். கண்ணடிச்சு கண்ணை நோண்டிடுவேன். என்ன சத்தம்? என்னடா நீ ஏன்டி இறங்கு வந்த? உங்க அப்பா கேளு. அப்பள கேக்குது. வெளிய பொறுக்கி இரு, உன்னை ஒரு கை பாத்துக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? ராஜ் என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். அட சும்மா தமாஷ் பண்ணிருவாமா? அப்பா என் பெர்மிஷன் இல்லாம கண்ட கழுதைங்க ரூம்குள்ள விட்டீங்க, நடக்கிறதே வேற. போடா குரங்கு உன்னை. என்னம்மா அது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? நீ சடங்கானப்ப குச்சி கட்டின அவன் தான் தெரியுமில்ல? ஆமா போங்கப்பா, குச்சியாவது மரமாவது. என்னம்மா படிச்ச பொண்ணா இருந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? என்ன நீங்க சின்ன பொண்ணை போய் திட்டிக்கிட்டு? நீ வாமா, என் ரூம்ல தங்கிக்கலாம் வா. ஆரம்பமே தப்பாயிடுச்சே. என்ன இப்பவே எப்படி மோதிக்கிறாங்க? இன்னும் போ என்ன நடக்குமோ? இதுக்கா கவலைப்படுற? அத பத்தி கவலைப்படாத, அதுக்கு நான் நிறைய ஐட்டம் வச்சிருக்கேன்ல. கையெழுத்து கை நாட்டு கவுண்டர் இருக்கிறது இந்த ஊர் தானே? ஆமா. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. இந்த கை நாட்டு கையெழுத்து கவுண்டரை பாக்கணுமா? அப்படி ஒண்ணு இல்லைங்க. நான் ஊர் ஊரா கூத்தாடி பழைக்கிற பொண்ணு, உழப்பு தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஏதாவது? இந்த வீடு காலி பண்றது, வீடு பாக்குறது, அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல சுரேஷ் ரமேஷ் தான். அவங்கள போய் பாருங்க. சுரேஷ் ரமேஷ். ஏண்டா ஒரு கையில கடப்பாரு, ஒரு கையில கல்லு, வித்தியாசமான கெட்டப்ல வந்துட்டு இருக்க. ஏயா கத்தறப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையனும் உன் பொண்ணும் குளிக்க போவாங்க. ரெண்டு பாத்ரூமுக்கு நடுவுல இருந்து ஒரு செங்கல்ல உருவிட்டேன். ஏண்டா அப்ப நாடா நீ விவசாய கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? இதுல வெக்கப்படுறதுக்கு என்னையா இருக்கு? நம்ம மளிகை கடை கோயந்தம் பொண்ணு 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு பாய் ஃப்ரெண்ட கூட்டு போய் பள்ளியில வச்சு தாலியே கட்டிட்டு வந்தேன். முதல்ல தூக்கு. இருக்குதா? குழந்தைங்க அவ்வளவு விவரமாவும் வேகமாவும் இருக்கு. நம்ம குழந்தைங்க என்னடான்னா காலேஜுக்கு போவதே தவிர்த்து காதல்னால என்னன்னு தெரியாம இருக்குது. செங்கல் உருவம் என்ன சொல்ற? 1000 சொல்லு, நீ பண்றது தப்பு. ஒரு பொண்ணுக்கு அப்பனா இருந்துகிட்டு நீ பண்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன எப்ப பார்த்தாலும் நீ கோரமாவே பேசிட்டு இருக்க? இப்போ உன் பொண்ணுக்கு நீ தகப்பனா இருந்தாலும் என் பையனுக்கு என்ன ஆகிற? மாமா. சரி, உன் பொண்ணுக்கு நானு மாமா. அப்ப நீயும் மாமா, நானும் மாமா. இத பாரு, இந்த விஷயத்துல நாம 2 பேரும் அப்பாங்கிறத மறந்துட்டு மாமாங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு வேலை பார்த்தோம்னா தான் சீக்கிரம் இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கும். இந்த அநியாயத்தை கேட்டியாடாடே? என்ற மானமே போச்சடாடே, என்ற மானமே போச்ச. காலங்காதல குளிச்சுட்டு என்ன காலேஜ் போறியா இல்ல கலெக்டர் பார்க்க போறியா? நீ எல்லாம் குளிக்கல, யாரு இப்ப அழுதா? அப்பனும் மகனும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த காரியம் பண்ணிருக்கீங்களாடா? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராயே, நாங்க திட்டம் போட்டு சொல்றோம். நான் அவ்வையாரா இருந்தாலும் பரவாயில்லடா. அப்பனும் மகனும் சேர்ந்து இடுப்பத்தோட சட்ட பிரகாரம் தப்புடா. இங்க 2 பேர்த்தி போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்டா. எத்தனைடா போடுறா பாரு, இது டூ மச். ஐ வாண்ட் ரெஸ்பான்ஸ். இருந்தா அத நீ போ. அத நான் போக மாட்டேன். போ. அத போங்கறல. இந்த தாடிக்கான 3 மருந்து வச்சுட்டானே இருக்கு.